வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்கும் தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் இன்று முதல் 24 மணி நேர சேவை. கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் பயங்கரம், துப்பாக்கிச் சூட்டில் தந்தையும் மகளும் பலி. உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிப்போர் மீது சட்ட நடவடிக்கை. தனியார் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம். பருவகால சீட்டை வைத்திருப்போரை பஸ்களில் ஏற்றிச் செல்ல மறுத்தால் கடும் நடவடிக்கை. அரசுக்கு ஏற்றால் போட எம்மால் ஆட முடியாது, நாமல் தெரிவிப்பு. அரசின் மற்றொரு புதிய திட்டம், உலக புராதன கேந்திர தலமாக மாறும் கண்டி. வடக்கு உட்பட பல பகுதிகளில் இன்று அதிகரிக்கும் வெப்பம், நீர் விநியோகத்துக்கு பாதிப்பு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதிநிதிகள் இன்று தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். கட்சியின் செயலாளர் வைத்தியர் நிகால் அபிசிங்க உள்ளிட்ட சிலர் இந்த சந்திப்பில் இணைய உள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எவ்வாறு தயாராவது என்பது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் செயல்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ற வகையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். அதற்கமைய இன்று இரவு முதல் பத்ரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மித்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடைவத்த சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 10:15 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் பயணித்துக் கொண்டிருந்த போது பிரிதொரு மோட்டார் சைக்கிளில் வந்து இனம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்தில் சம்பவ இடத்திலேயே தந்தை உயிரிழந்ததோடு பலத்த காயமடைந்த மகள் எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 39 வயதுடைய தந்தையும் 6 வயதுடைய மகளுமே உயிரிழந்ததாகவும் இவர்கள் இருவரும் கல்பொத்த வீதி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. குறித்த துப்பாக்கி பிரயோகத்திற்காக T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள பாதீட்டில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர், பால் தேநீர் உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் குறித்த உணவு வகைகளின் விலையை அதிகரிப்பதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருஷான் தெரிவித்துள்ளார். உப்பு, தேங்காய், முட்டை, கோழியிறைச்சி உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாகவும் இதனால் தங்களது தொழிற்துறை வெகுவாக பாதிப்படைவதாகவும் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருஷான் தெரிவித்துள்ளார். தனியார் துறை சேவையாளர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கும் வகையில் சட்டம் திருத்தம் செய்யப்படும். தனியார் துறையில் அடிப்படை சம்பளம் 21,000 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நாங்கள் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் சம்பள அதிகரிப்புக்காகவும் போராடினோம். கடந்த காலங்களில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களுக்கு அமைவாகவே சம்பள அதிகரிப்புக்கான யோசனைகளை முன்வைத்துள்ளோம். நாட்டில் தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் தனியார் துறையில் அங்கம் வகிக்கிறார்கள். இவர்களில் 60% அடிப்படை சம்பளம் 21,000 ரூபாவாக காணப்படுகிறது. தற்போதைய
வாழ்க்கை செலவுகளுக்கு அமைய இந்த தொகை போதுமானதாக அமையாது. ஆகவே இந்த விடயம் குறித்து தனியார் சேவை வழங்குநர்கள் மற்றும் முதலாளிமார்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை 27,000 ரூபாவாகவும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30,000 ரூபாவாகவும் அதிகரிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைவாக தனியார் துறை தொழிலாளர்களின் அடிப்படை சம்பள சட்டம் திருத்தம் செய்யப்படும். 2024 மே மாதம் 1ஆம் திகதி மே தினத்தன்று மலையகத்துக்கு சென்று அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1,700 ரூபாய் சம்பளம் வழங்குவதாக பெருந்தோட்ட மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். குறிப்பிட்டதை போன்று சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இந்த விடயம் குறித்து முதலாளிமார் சம்மேளனத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். இதற்கமைய 1,700 ரூபாய் சம்பளம் வழங்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்றார். மாதாந்த பருவகால சீட்டை வைத்திருக்கின்ற பாடசாலை மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் ஆகியோரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் ஏற்றிச் செல்வது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. யாரேனும் ஊழியர் ஒருவர் இந்த பருவகால சீட்டை வைத்திருப்பவர்களை ஏற்றுச் செல்ல மறுத்தால் அது இலங்கை போக்குவரத்து சபை கொள்கையின்படி கடுமையான குற்றமாகும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரையும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் ஏற்றுச் செல்லப்பட வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்களை ஏற்றுச் செல்ல மறுக்கும் பஸ் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பருவகால சீட்டை வைத்திருப்பவர்கள் 1958 என்ற எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுர அரசுக்கு ஏற்றால் போல் அரசியல் செய்ய நாம் தயாரில்லை. அவர்களின் ஆட்டத்திற்கு எம்மால் ஆட முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். வழக்கு விசாரணைக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு நேற்று வருகை தந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கையின் நீதித்துறை கட்டமைப்பு சுயாதீனமாக இயங்கும் என நாம் நம்புகின்றோம். அதனை அரசு உறுதி செய்ய வேண்டும். வழக்கு விசாரணைகளின் போது எமது நேர்மை தன்மையை நாம் நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். அனுர அரசுக்கு ஏற்றால் போல் அரசியல் செய்ய நாம் தயாரில்லை. அவர்களின் ஆட்டத்துக்கு எம்மால் ஆட முடியாது. எமக்கென்று ஒரு கொள்கை உள்ளது. எமது பிணைப்பு மக்களுடனேயே உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவால் தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமே தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது வரவேற்கத்தக்க விடயமாகும். எனினும் தேர்தல் காலங்களில் அவர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதா என்பதை வாக்களித்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவினால் தயாரிக்கப்பட்ட 3வது வரவு செலவு திட்டத்தை மாற்றம் செய்து அவரை விட சிறப்பாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ளார் என்றார். வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 6,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏனைய மாகாணங்களுக்கு இவ்வாறு பாரிய நிதி ஒதுக்கப்படவில்லை. அனைத்து மாகாணங்களுக்கும் அபிவிருத்திக்கு சமமான வகையில் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தினூடாக ஐசிங் பூசிய கேக்கினை முன்வைத்துள்ளார். குறிப்பிட்டுள்ள திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இல்லையில் பிரச்சினைகள் மாத்திரமே மிகுதியாகும். நலன்புரி கொடுப்பனவுகள் அதிகரித்துள்ளதை வரவேற்கிறேன். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகாபல கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கல்லணி பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தான் கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு சார்பாக செயற்பட்டு கடந்த அரசாங்கங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கழனியிலிருந்து கொழும்புக்கு பேரணியாக வருவார்கள். ஆகவே தற்போது அதிகரித்துள்ள கொடுப்பனவை மேலும் அதிகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எமது அரசாங்கத்தில் முன்பிள்ளை பாடசாலை ஆசிரியர்களின் சம்பளம் 2,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் 1,000 ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு இது போதுமானதல்ல. வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 5,000 மில்லியன் ரூபாவும், முல்லைத்தீவு பகுதியில் பாலம் நிர்மாணிப்புக்காக 1,000 மில்லியன் ரூபாவும் என்ற அடிப்படையில் 6,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏனைய மாகாணங்களுக்கு இவ்வாறு பாரிய நிதி ஒதுக்கப்படவில்லை. அனைத்து மாகாணங்களுக்கும் அபிவிருத்திக்கு சமமான வகையில் நிதி ஒதுக்க வேண்டும். மக்கள் தமது குறைகளை எங்களிடம் குறிப்பிடுகிறார்கள். அந்த குறைகளை நாங்கள் அரசாங்கத்திடம் குறிப்பிடுவோம். அந்த குறைகளுக்கு முறையான தீர்வினை பெற்றுக் கொடுக்காவிடின் கோட்டபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட கதையை நேரிடும் என்றார். பெற்றோர்களின் மீது சுமத்தப்பட்டுள்ள பிள்ளைகளின் கல்வி சுமையை அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளது. நாட்டு மக்களுக்கு நேரடியாக நிவாரணம் அளிப்பதற்காகவே இம்முறை கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்கள் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரசு மற்றும் தனியார் சேவையாளர்களுக்கும் பெருந்தோட்ட மக்களுக்கும் சிறந்த முறையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்புத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு சில குடும்பத்தினர் மாத்திரமே சுகபோகமாக வாழ்ந்தார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த வழக்கம் நீக்கப்பட்டு மக்களுக்கு நேரடியாக நிவாரணம் அளிக்கும் வகையில் கல்வி மற்றும் சுகாதார சேவைத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கும் எதிர்காலத்துக்கும் விசேட திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறு வழிமுறைகளில் திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. சமூக நலன்புரிக்கும் இலவச கல்விக்கும் மகளிர் பாதுகாப்புக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் தாய்மார்களின் போசனை மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தை மாத்திரம் வரையறுத்திருந்த அபிவிருத்தி நாட்டின் சகல நகரம் மற்றும் கிராமங்களுக்கு சென்றடைவதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பொருளாதார சுதந்திரம், சட்டவாட்சி மற்றும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டால் அனைத்து இன மக்களும் சிறந்த முறையில் வாழ்வதற்கான சூழல் ஏற்படும். அரசியலமைப்பினை மாத்திரம் கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றார். கண்டி நகரை மையமாக கொண்ட 168 அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. 2035 வருடமாகும் போது பூர்த்தி செய்வதற்கு திட்டமிட்ட பாரிய கண்டி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் குமுதலால் தெரிவித்தார். இப்பாரிய கண்டி நகர அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்ட கலந்துரையாடல் கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கண்டி நகரில் சமய, கலாச்சார, வரலாற்று மற்றும் கலாச்சார உரிமைகள் பரவலாக உள்வாங்கப்படும் விதமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். கண்டி மாநகர சபை உட்பட உள்ளூராட்சி நிறுவனங்கள் 15 மையப்படுத்தியதாக 600 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உத்தேச திட்டம் 168 13 திட்டங்கள் கண்டி நகரத்திலும் செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இங்கு பொது வாகன தரிப்பிடங்களை நிர்மாணிப்பதுடன் நுவரவெல மற்றும் சிங்க ரெஜிமெண்ட் வளாகங்கள் அமைந்துள்ள பிரதேசத்திற்கு அண்மையில் பொது போக்குவரத்து வாகன தரிப்பிடங்கள் 2 அமைப்பதற்கும் திட்டமிடப்பட்டது. வடக்கு, வடமத்திய, மேல், தென் மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களிலும் இன்று வெப்பநிலை அதிகமாக இருக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மேற்படி பகுதிகளில் உள்ள மக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் முடிந்தவரை நிழலான பகுதிகளில் ஓய்வெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் முடிந்தவரையில் வெள்ளை அல்லது வெளிநிற இலகுரக ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் இந்த நாட்களில் நடைபெறும் இள விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவது குறித்து பெறப்பட்ட சுகாதார ஆலோசனைகளின் அடிப்படையில் மேற்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவெவ தெரிவித்தார். இதற்கிடையில் நாட்டில் நிலவும் காலநிலையுடன் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற மட்டத்தை நோக்கி வருவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலை காரணமாக உணர்திறன் உள்ளவர்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என மருத்துவர் அஜித் குணவர்த்தன அறிவுறுத்தினார். இந்நாட்களில் நிலவும் மிகவும் வறண்ட வானிலை காரணமாக அத்தியாவசிய நோக்கங்களுக்காக மட்டுமே குழாய் நீரை பயன்படுத்துமாறு நீர் வழங்கல் வாரியம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. வாகனங்கள் கழுவுதல், தோட்டக்கலை போன்ற நடவடிக்கைகளுக்கு குழாய் நீரை பயன்படுத்தக்கூடாது எனவும் தற்போதைய சூழ்நிலையினால் நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர் நுகர்வு மிக அதிகமாக இருப்பதனால் அதிக பகுதிகளில் உள்ள நீர் நுகர்வோருக்கு குறைந்த அழுத்த சூழ்நிலையில் நீர் விநியோகம் நடைபெறக்கூடும் என கூறப்படுகிறது. மட்டக்களப்பு கடுக்காமுனை கிராமத்தில் வீட்டில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த 1.5 மாதமான குழந்தை இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 16ஆம் தேதி இரவு தாயாரிடம் பாலருந்திவிட்டு குழந்தையும் தாயும் தமது வீட்டில் உறங்கியுள்ளனர். மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக எழுப்பிய போது குழந்தை மூச்சு சுவாசம் இல்லாமல் இருந்துள்ளது. உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது குழந்தை முன்னரே இறந்துவிட்டதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார். இதன்போது பிரேத பரிசோதனையில் இறப்புக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாததால் உடல் கூறுகள் மேலதிக பரிசோதனைக்காக பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் குழந்தையின் உடல் உறவினர்களிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புளூமெண்டல் பகுதியில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
சம்பவத்தில் 22 வயதுடைய மட்டக்குழி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கான காரணம் மற்றும் கொலை செய்தவர்கள் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை என கூறப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் மரணமடைந்த நபருக்கு நேற்றிரவு தொலைபேசி அழைப்பு வந்ததை தொடர்ந்து மனைவியுடன் ப்ளூ மெண்டல தொடருந்து வீதிக்கு அருகில் சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த சிலர் அவரை வேறொரு இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த சிலர் கூறிய ஆயுதத்தினால் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.